வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புடலங்காய் சம்பல் செய்திருப்பீங்க, புடலங்காய் கறி காய்ச்சிருப்பீங்க, புடலங்காய் வறுத்திருப்பீங்க, பருப்பில் போட்டு செய்திருப்பீங்க. இன்றைக்கு நான் புடலங்காயில் சம்பல் செய்ய போகிறேன். வாங்க அந்த புடலங்காய் சம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் கணக்கு செய்யல 2 துண்டு புடலங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இந்த 2 துண்டையும் முதல் நாங்கள் தோட சீவி அதை க்ளீன் பண்ணி துப்புரவாக்கி முதல் புடலங்காயை நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம். முதல்ல புடலங்காய்க்கு நடுவுக்கு இருக்கிற சதை எல்லாத்தையும் தோல் எல்லாம் சீவியாச்சு. அது நடுவுக்கு இருக்கிற அந்த சதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் சதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டோம். இனி என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். நாங்கள் துப்புரவாக்கி இந்த புடலங்காயை அந்த சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் வெட்டுவோம். மெல்லிய துண்டாக வெட்டணும். எல்லா புடலங்காயும் சின்ன சின்ன துண்டாக நாங்கள் வெட்டியாச்சு. இந்த புடலங்காய் அவ்வளோத்தையும் நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்குள்ளே போட்டுட்டு இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்து இது நல்லா குழச்சிட்டு இதோட சொட்டு தண்ணி விட்டு நாங்கள் இப்படியே வைப்போம். இந்த புடலங்காய்க்கு உப்பு போட்டுட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் இப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இப்படியே வைப்போம். அதை வச்சுட்டு நாங்கள் புடலங்காய் சம்பளுக்கு தேவையான மிச்ச சாமான்களை ரெடி பண்ணுவோம். சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். இது இப்போ நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மிளகு இடித்து போட்டால் நல்லா இருக்கும். அப்போ கொஞ்சம் கார்த்திகை மிளகு போட்டு கொஞ்சம் பவுடராக அடித்து எடுப்போம். இதோடு நாங்கள் ஒரு பாதி தக்காளி பழம் எடுப்போம். இப்போ நாங்கள் உப்பு போட்டு ஊற வச்ச அந்த புடலங்காய்க்குள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கழுவிட்டு அதை நாங்கள் நல்லா தண்ணி அதில் இல்லாத அளவுக்கு கையால் புழிஞ்சு எடுக்கணும். அப்போ அந்த தண்ணி தன்மை இல்லாத அளவுக்கு அப்படி புழிஞ்சு நீங்கள் எடுக்கணும். புழிஞ்சு எடுத்து நீங்கள் இன்னொரு டிஷ்ஷில் அப்படி போடுங்க. நாங்கள் புடலங்காயை வடிவாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு நாங்கள் இப்போ ஒன்றும் உப்பு சேர்க்க வேணாம். நாங்கள் இப்போ வெட்டி வச்சுருக்கிற பாதி தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கேன். அந்த பச்சை மிளகாய் ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் நாங்கள் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட
இவ்வளோத்தையும் நாங்கள் வைப்போம். ரெண்டு மேசக்கரண்டி அளவு தேங்காய் பூ சேர்ப்போம். ஏற்கனவே நாங்கள் இடித்து வச்சுக்க காத்தேக்கரண்டி மிளகுத்தூள், அதோட நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதோடு நாங்கள் தேசிக்காய் பொடியும் விடுவோம். எல்லாம் சேர்கிற அளவு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், இந்த புடலங்காய் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாங்கள் வளமையாக ஒரு தக்காளி பழம் சம்பல் போடைக்குள்ள எப்படி கலந்து விடுவோமோ அதே மாதிரி நல்லா கலந்து கொடுப்போம். இப்போ எல்லாம் கலந்து கொடுத்தாச்சு. நாங்கள் இதுக்கு உப்பு காணுமான்னு பார்ப்போம். எல்லாம் கலந்து கொடுத்துட்டோம். இதுக்கும் நாங்கள் உப்பில் ஊற வச்சு கழுவினபடியாக அதுக்கு உப்பு காணுமா என்னென்னு தெரியல. நாங்கள் இப்போ உப்பு காணுமான்னு பார்ப்போம். உப்பு, தேசிக்காய், புளி, மிளகு எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள்.